ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி போகிறது தான் எல்லாருமே பார்க்குறாங்க. யாராச்சும் எங்கேயாச்சும் கூப்பிட்டா எனக்கு வேலை இருக்குது, நான் வரலடா, நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு சொல்லணும். இந்த பொண்ணு கூப்பிட்டா அந்த பொண்ணு கூப்பிட்டான்ட்டு ஓடிடாத. தயவு செஞ்சு வீட்டில் கவனமாக இரு, சரியா? யாரை நீ சொல்கிற? நம்ம பசங்களை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். யாரை வேணா என்ன வேணா சொல்லு, எனக்கு எல்லாமே அவனுதான். அவனுங்களை பற்றி எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காது. அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கானு எல்லாம். நான் உன்னை கூட பிறந்த வேண்ட்டு காப்பாற்றி விடலான்ட்டு பார்த்தா நீ ஓவரா வாய் பேசிட்டு திடீர. அதே தான் நானும் கூட பிறந்தவனுக்கோசரம் தான் நானும் பொறுத்து போயிட்டுருக்கிறேன். தேவையில்லாம் நம்ம பசங்களையெல்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காது. யாரு வர்றாரு பாரு. யாரு இது? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? இல்லை நடந்து வச்சு அதான் அப்படிதான்டா. அப்புறம் தங்கா நான் சொன்ன வயசே கேட்க மாட்டேறான்டா. இல்லை வயசு திமுரு, நீ போகாத. சரி வா பேசலாம், வாங்கடா. பாருங்க என்னாச்சு, என்னென்னமோ கேள்விப்படுறேன். அதெல்லாம் உண்மையா என்னன்னு சொல்ற? அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா. கதையா? என்ன கதைன்னு சொல்லு. அதுவா, அன்னைக்கு ஒரு நாள் தனுஷோட ஆள் நம்ம ஊருக்குள்ளே வந்து பொருள் விற்கிறதுக்கு வந்தான். அந்த அன்னைக்கிட்டு பார்த்து பசங்களாம் பார்த்து என்கிட்ட சொல்லி அன்னைக்கு பிடிச்சி அவனை கூப்பிட்டு போய் அடித்து டான்ஸ் எல்லாம் ஆடி வைப் பண்ணுன்னா பாரு. அந்த அளவுக்கு பண்ணான். அடுத்த நாள் காலையில் அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அவன் ஓடும் போது அவனை துரத்திக்கிட்டே போய் அப்புறம் அவன் இடத்துக்கே போயிட்டான். தனுஷுக்கிற இடத்துக்கு எப்படி போனானே தெரியல. அவன் இடத்துக்கே போயிட்டான். அங்கே அவன் ஆள் ஒரு 3 பேர் இருந்தானுங்க. துள்ளானுங்க வந்து நல்லா அவனுங்களே அடித்தோம். அப்புறம் தனுஷு உள்ளே வந்தா அவனுக்கு ஒரு உதவு விழுந்துச்சுடா. அவனுக்கா உதவு விழுந்துச்சு. அவனே பிடிச்சி அடிச்சு அப்புறம் கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தம்பியை தொகுதியில் அடிச்சுலாம் போட்டுருக்காங்க. தம்பியை தொகுதிதான் என்னடா சொல்கிறேன்? ஆமாம், அதுதான் வர பிடிச்சி போய் சொல்லிட்டு இருந்தேன். கேட்க மாட்டான். எனக்கு அப்படி சொல்லியா ஏதோ என்ன பண்ணுறது. அப்பா அம்மாவும் பாதிலே விட்டு போயிட்டாங்க. கூட ஒருத்தந்தான் இருக்கான். என்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லா இதுவும் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று கேட்க மாட்டேறான். தொண்டு சுற்றிக்கிட்டு பொண்ணுங்க பின்னாடி ஓடுறான். நானும் எவ்வளோக்கு தான் பின்னாடியே வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதான் சொன்னேன், கேட்க மாட்டேறான், துள்ளுறான். என்ன பண்ணுறதுனே தெரில. நான் இருக்கும்போது தம்பி தூக்கிடுவானுங்களாடா, நீ எதுக்குடா பயப்படுற? பயம்லாம் பண்ணல, ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? நீ என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரியுது. அவன் இடத்துக்கு போயிட்டு அவன் ஆளை யார் ஃபஸ்ட்டாக போடுறானோ அவன் வின்றா. சரிப்பா போகலாம். வா பாதியில் வா.
பாத்தியா அவன? ஏன்னா கிளம்பிட்ட? ஊர்ல அர்ஜென்ட் வரடா, அதான் கிளம்பிட்டேன். சரி சாப்பிட்டு போ. இல்லடா, சாப்பிட்டாச்சு. எங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? நடக்கிற கிரிக்க தொழிங்கிட்டே இருக்கிறான். ஏய் குந்தா, இல்லடே. சரி, எனக்கு ஊர்ல வேற அர்ஜென்ட் வேலையை கூப்பிட்டுருக்காங்க. நான் கிளம்புறேன், போயிட்டு நாளைக்கு இது வரேன். நாளைக்கு வந்துடுறேன். ஆ சரியா? ஏதாவது ஃபோன் பண்ணுறோம். சரிடா. சுப்பேட்டா சுப்பேட்டா என்ன நானே போய் மெசேஜ் சொல்லிட்டு வந்துடுறேன். போலாமா? போலாம். ஏய் அவன் வரான், நீ போனவை நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். கண்ணு தரலையாடா? யாரை கொடுத்து கூவிங்கிற? எனக்கு கிடைக்கல. யாரு மேல கையை வச்ச? அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுக்கு பிளான் போட்டுருக்கானுங்களா? நான் உனக்கு கூட பிறந்த வேண்டி காப்பாற்றி விடலான்னு நீ ஓவரா வைத்து புரியுத. எடுடா. அண்ணா அவனை முடிச்சிட்டேன். இந்த உன்ட்ட தான் வந்துட்டு இருக்கேன், வந்து சொல்றேன். ஹலோ, ஏய் தம்பி பாத்தியா? இன்னும் வீட்டுக்கு வரல? சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரி இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிடா. சுவிட்ச் ஆஃப் வருது.
அண்ணா நம்ம நினச்சபடி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கலண்ணா. ஏய் அவன் எப்படி இருந்தாலும் அவன் நம்மளை தேடி வருவான்டா. அவன் மட்டும் இங்கே வரட்டும், அவனை நான் வச்சு செய்கிறேண்ணே. ஏய் என்ன அன்னைக்கு செஞ்ச மாதிரியா? அண்ணா அன்னைக்கு ஏதோ பொருள் இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டேன். அவன் மட்டும் இன்னைக்கு வரட்டும், பாரு உள்ளே வச்சிருக்கான், வச்சு செய்கிறான் அவனை. டேய் வேணாண்டா, அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி அவன் வந்துட்டான் பாருண்ணே. நான் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். தம்பி எங்கே மட்டும் சொல்லு. அன்னைக்கு நீ என்னை என்னென்னலாம் பண்ண, என் தம்பி எங்கே இருக்கான்ட்டு சொல்லு, நான் எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன். அடி இந்நேரம் வாங்க செத்து சாம்பலே இருந்தா போய்கிட்டு போடா. தம்பி வரா கொண்டு நீ செத்து சொல்ற பார்த்தா